இப்போ புது விதமான ஸ்கேம் ஒன்று சுற்றிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அலர்ட்டாக இருந்துக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ என்ன ஸ்கேம்னா, உங்கள்கிட்ட இப்போ ஓடிபி கேட்டு வந்துட்டு ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தானுங்க. பட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, உங்கள்கிட்ட டேரெக்டாக ஓடிபி கேட்குறானுங்க. இந்த ஓடிபியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியுங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் நம்மளோட டேட்டாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது. ஏன்னா நம்ம நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம். அதில் கேட்குற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஷாப்பிங்கில் போயிட்டு நம்ம போய் கார்டை வந்துட்டு நம்பர்லாம் வச்சு பை பண்ணுறோம். பட் இதெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஓடிபி நம்பரை கேட்டு வந்துட்டு ஸ்கேம் பண்ணுறானுங்க. மொபைல் நம்பர் இருந்தாலே போதும், நிறையா டீட்டெயிலெலாம் வந்துட்டு எடுத்துடலாம். அதனால் கவனமாக இருங்க. எனக்கும் இதே மாதிரி தான் கால் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்க, அதை வந்துட்டு கேன்சல் பண்ணோம்னா எனக்கு வந்து ஓடிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 10 நாள் ஆனாலும் நான் கேன்சல் பண்ண முடியாது, கம்ப்ளைண்ட் தானே கொடுப்பேன், ஓடிபிலாம் உனக்கு ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு யாரும் ஓடிபி கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர் கொடுத்துருந்தாலும் கொடுக்காமல் இருந்திருந்தாலும் நீங்கள் வந்துட்டு யாராவது ஃபோன் மூலிமா ஓடிபி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க.